ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பயிற்சி பலன்கள் ஜூலை மாதத்தில் ஏற்படுகின்ற சுக்கிர பயிற்சிக்கு உண்டான பலாபலன்கள் என்னன்னு பார்க்க போகிறோம். நான் ஒவ்வொரு தடவையும் சுக்கிர பயிற்சி பலன் சொல்லும் போதும் ஏன் சுக்கிர பயிற்சி பலன் சொல்கிறோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன். மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு ஜாதகருக்கு சாதகமான பலன்கள் ஏற்பட வேண்டும் என்றால் அந்த ஜாதகனுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்கணும், அது லக்னத்திலேருந்து இருக்கணும். அதே சமயம் கோச்சார ரீதியாக கஷ்டங்கள் இல்லாமல், எதிர்பாலினத்தவர்களால் அவமானம் இல்லாமல், மன நிறைவோட எல்லா விதமான சுகமும், அதாவது உடுக்க உடை, இருக்க இடம், உண்ண உணவு, இதெல்லாம் கரெக்டாக கிடைக்கணும். அப்படின்னா சுக்கிரன் சாதகமான இடத்துல இருக்கணும். நீங்கள் கேட்கலாம், சார் நீங்கள் இதெல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம், எங்களுக்கு நாங்கள் நல்லா தானே இருக்கோம் அப்படின்ட்டு. உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்கிறதுனால தான் நீங்கள் ஒரு வசதியோடு இருக்கீங்க. சுக்கிரன் நல்லா இல்லாத இடத்துல, அதாவது மறைவு ஸ்தானங்கள்ல இருந்து, அல்லது செவ்வாயால் பார்க்கப்பட்டு, அல்லது குருவோடு சேராமல், குரு பார்வை இல்லாமல், இந்த மாதிரி சங்கடமான சூழ்நிலை இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகரிக்கும். சில பேர்த்தோட ஜாதகத்தில் இந்த மாதிரி சுக்கிரன் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் அவங்களுக்கு தவறான தொடர்புகளால் வியாதிகள் பீடிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன சார் எடுத்தோடனே பயமுறுத்துறீங்க அப்படின்னா, நான் பொதுவான பலன் சொல்கிறேன். இந்த சுக்கிரன் தான் களத்திர காரகன்னு சொல்லுவாங்க. அதாவது ஜாதகத்தில் காரகத்துவம்னு ஒன்று இருக்குது, அந்த ஸ்தானம்னு ஒன்று இருக்குது. 7ஆம் இடம் களத்திர ஸ்தானம். காரகத்துவம், களத்திர காரகத்துவம் திருமணம் சார்ந்த உறவு. இந்த களத்திரம் அப்படிங்கிறது மனைவி கணவன் உறவு மட்டும் கிடையாது. யார் கூடலாம் நம்ம நட்பாக இருப்போம், யாரு கூட நம்ம சிறு காலத்துக்கு நட்பாக இருப்போம். இந்த ரயில் ஸ்நேகம்னு சொல்லக்கூடிய வகையில் போகிற வழியில் பழகிட்டு அப்புறமா கண்டுக்காமல் போகிறது யார், இந்த மாதிரி விஷயங்கள். எந்த நபர்களால் துரோக பட்டம் சுமக்கிறதுக்கு யார், எந்த நபர் உங்களுக்கு துரோகியாக மாறுவார், இதெல்லாம் உங்கள் 7ஆம் இடத்தை வச்சு சொல்லலாம். இந்த களத்திர ஸ்தானம்ங்கிறது அவ்வளவு முக்கியம். நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, உனது நண்பனை சொல், உன்னுடைய கேரக்டர் சொல்கிறேன் அப்படின்ட்டு. அந்த நண்பனாக இருக்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குன்னு சொல்கிறது இந்த 7ஆம் இடத்தை வச்சு தான். அதாவது நண்பன் நல்லவனா கெட்டவனா, நீ சேருகின்ற சேர்க்கை சரி இருக்குமா இருக்காதாங்கிறத இந்த 7ஆம் இடத்தை வச்சு சொல்லலாம். இந்த 7ஆம் இடத்திற்கு மற்ற கிரகங்கள் சம்பந்தப்படும் பொழுதும் பாதகங்கள் ஏற்படுகின்றது. சனி சம்மந்தப்படக்கூடாது, 7ஆம் இடம் சம்மந்தப்படக்கூடாது, சனி இருக்கக்கூடாது அந்த இடத்துல. சனி பார்வை இருந்தால் ஒரு பிரச்சனை, சனி இருந்தால் ஒரு பிரச்சனை, செவ்வாய் பார்த்தா ஒரு பிரச்சனை, செவ்வாய் இருந்தால் ஒரு பிரச்சனை. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த 7ஆம் இடத்தை கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா இந்த சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்துட்டார் அப்படின்னாலே உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் அதிகரிக்கும். சுக்கிரன் இருக்கக்கூடாத இடங்கள், ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடாத இடங்கள் கோச்சாரத்துலேயும் அந்த இடத்துல இல்லாமல் இருந்தால் உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். அது எந்த இடம் அப்படின்னு கேட்டால் 6, 7 மற்றும் 10ஆம் இடம். 10ஆம் இடத்துல சுக்கிரன் வந்தாலே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள், தொழில் முடக்கம் போன்ற சங்கடங்கள் ஏற்படும், கெட்ட பெயர் ஏற்படும். வேலை செய்கிற இடத்துல எதிர்பாலினத்தவர்கள் மூலமாக கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வரும். ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம என்னமோ ஜோசியம்னா நம்ம இழந்த வரியா இந்த வாரம் நல்லா இருக்கு, அது இந்த கேலண்டரில் போடுவாங்க தெரியுமா, மேஷம் நன்மை, ரிஷபம் பயம். இது பலன் கிடையாது. இது பேருக்கு சொல்லக்கூடிய ஒரு ஒன் வேர்டில் சொல்லக்கூடிய விஷயம். எதை பற்றி பயப்படுறோம், எதனால் பயம் வரும், யாரால் பயப்படுவோங்கிறதுலாம் உங்கள் ஜாதகத்தை வச்சு சொல்ல முடியும். இந்த மாதிரி நிறையா விஷயங்களை சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த ஜாதகத்தில் இருந்தாலும் அதற்கு முக்கிய கிரகமாக இருக்கிறது யாருன்னு கேட்டால் குரு இருக்காரு, சனி இருக்காரு, செவ்வாய் இருக்கார், அதெல்லாம் அடுத்தது. ஆனால் இது எல்லாத்துக்கும் சூரியனை காட்டிலும் பவர்ஃபுல் கிரகம் எதுன்னா இந்த சுக்கிரன் தான். இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் நடக்கும். ஆல்மோஸ்ட் 20 நாளைக்கு ஒரு தடவை, 25 நாளைக்கு ஒரு தடவை. ஜூலை மாதம் 26ஆம் தேதி அன்னைக்கு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷப ராசி சுக்கிரனுடைய சொந்த வீடு, ஆட்சி வீடு. அந்த ஆட்சி வீட்டிலேருந்து 2ஆம் இடமான புதனுடைய வீடான நட்பு வீட்டுக்கு சுக்கிரன் போகிறாரு. அந்த இடத்துல ஏற்கனவே குரு இருக்கார். சுக்கிரன் தனியாக இருந்தால் ஒரு பலன், குருவோடு சேருகின்ற பொழுது பலன்கள் மாறுபடும். இது ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபடும். 26ஆம் தேதி பயிற்சியாகின்ற சுக்கிரன் எத்தனை நாளைக்கு மிதுன ராசியில் இருப்பார்னா ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். அதாவது ஜூலை 26 முதல் ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரைக்கும் அந்த மிதுன ராசியில் சுக்கிரன் குரு சேர்க்கை இருக்கும். அதன் பிறகு சுக்கிரன்
கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த காலகட்டத்தில் பிட்வீன் ஜூலை 26 டு ஆகஸ்ட் 20 வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் பண வரவு எப்படி இருக்கும், சேருவார் சேர்க்கை எப்படி இருக்கும், நண்பர்களால் ஆதாயம் இருக்குமா, வேலை சம்பந்தமாக பிரச்சனைகள் இருக்குமா, அனாவசியமான கெட்ட பேர் ஏற்படுமா, அவமானங்கள் ஏற்படுமா, அப்படிங்கிற பலாபலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜூலை 26 டு ஆகஸ்ட் 20 வரைக்கும் உண்டான இந்த மாத நாட்களுக்கு இது ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபடுகின்ற வகையில் இருக்கு. உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். மேஷ ராசிக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். உங்களுடைய 2-7 கூடிய அதிபதியான சுக்கிரன் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இது உங்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்தாலே விசேஷ பலன்கள் தான். அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். அதுவும் உங்களுக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2-7 கூடிய அதிபதிங்கிறதுனால பாதகாதிபதி அப்படிங்கிறதுனால அவர் மறைவது 3இல் மறைவது விசேஷம். அதுவும் குருவோடு இணைந்து 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தை பாக்கியம், வம்ச விருத்தி, திருமண யோகம் போன்ற நல்ல விஷயங்கள் மட்டுமல்லாமல் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஒரு பாக்கியம் கிடைக்கணுமா, அது இப்ப கிடைக்கும். பாக்கியம்னா என்ன? உங்களுக்கு விதிக்கப்பட்ட விஷயம், குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம், சொத்து பாக்கியம், வண்டி வாகன சேர்க்கை, இதெல்லாம் உங்களுக்கு பாக்கியமா இருக்கு. பதவி உயர்வு, வேலை வாய்ப்பில் முன்னேற்றம், படிப்பில் ஆர்வம், இதெல்லாம் கிடைக்கணும்னா இப்போ சாதகமான பலன்களை சுக்கிரன் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார். பாதகாதிபதி 3ல் போய் மறையிறதே விசேஷம். அதனால உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். நீங்க திருமணமானவராக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை துணையின் தந்தை மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்க வாழ்க்கை துணை, உங்க மனைவி, நீங்க ஆணாக இருந்து நீங்க மனைவியா இருக்கலாம், இல்லை நீங்க பெண்ணாக இருந்து உங்களுக்கு கணவராக இருக்கலாம். அவங்களுக்கு அவங்களுடைய அப்பா சொத்து சேர்க்கையை கொடுப்பாங்க. சொத்தை கொண்டு உங்க பேர்ல எழுதி வைக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க, அவங்க பேர்ல தான் எழுதி வைக்கணும். அவங்க மூலமாக தான் உங்களுக்கு சொத்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மொத்தத்தில் வாழ்க்கை துணை மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான காலகட்டமாக இந்த ஜூலை 26 முதல் ஆகஸ்ட் 20 வரைக்கும் இருக்கக்கூடிய வகையில் இருக்கு. இதுல நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு 9ஆம் இடத்தை சுக்கிரன் குரு 2 பேரும் சேர்ந்து பார்க்குறாங்க. அதனால உங்க வீட்டுல நல்ல விசேஷ பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாரால உங்களுக்கு அவமரியாதை ஏற்பட்டதோ அதே நபர் உங்க வாழ்க்கையில மரியாதையை கொடுத்து விட்டு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது உங்களை அவமரியாதை படுத்தினவங்களே உங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். குடும்ப தலைவிகளுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் தந்தை வழி சொத்து பங்கு வருவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு. நீங்க இந்த லோன் வாங்கிறது, இந்த லோன் அடைக்கிறது, இதெல்லாம் இப்ப சாதகமா பயன்படுத்திக்கலாம். அதாவது உங்களுக்கு கடன் பிரச்சனைகளை அடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, வழக்கு சார்ந்த விஷயங்கள் 2 குருமார்கள், சுக்கிரன் குரு 2 பேருமே குரு டீச்சர், அவங்க 2 பேரும் 3ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு வெற்றியை தரும். எப்பேற்பட்ட வழக்காக இருந்தாலும் சரி கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் இருக்கு. இதுல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, 28ஆம் தேதி அன்னைக்கு உங்க ராசிநாதன் செவ்வாய் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி சனியின் பார்வையில் வரார். இது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமான்னு கேட்டால் ஆக்சுவலாக பாதிப்பை ஏற்படுத்த மாட்டாரு. ஏன் அப்படின்னா, சனி வக்கரகதியில் இருக்காரு. வக்கர சனியின் பார்வையில் செவ்வாய் வரதுனால பெருசாக பாதிப்பு இருக்குமான்னு கேட்டால் இருக்கும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் பெருசாக இருக்காது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மருத்துவ ரீதியான தெளிவுகள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் ஏதாவது வழக்கு நடந்துட்டு இருந்தது, உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்கள், இந்த லோன் வாங்கிட்டு கட்டாமல் இருந்தது, இல்லை சிபில் ஸ்கோரை கிளைம் பண்ணுறதுக்காக நீங்கள் எடுத்த முயற்சி, இல்லை ஏதாவது சொத்து சம்பந்தமான வழக்குகள், இப்படி எந்த வழக்காக இருந்தாலும் சரி அதில் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை தரக்கூடிய வகையில் இந்த செவ்வாய் பயிற்சியும் சுக்கிர பயிற்சியும் இருக்க போகிறது. இந்த செவ்வாய் பயிற்சிக்கு சுக்கிர பயிற்சி தான் பலமே. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். காரிய வெற்றி ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இளைய சகோதர சகோதரிகளின் ஒத்துழைப்பின் மூலமாக உங்களுக்கு திருமணத்தில் இருந்த தடைகள் விலகும். நீங்கள் யாரையாவது லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, வீட்டில் ஒத்துக்கலை அப்படின்னா, உங்களுடைய தம்பியோ தங்கையோ போய் பேசினாங்கன்னா இப்போ உங்களுக்கு வீட்டில் ஒத்துழைப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுறீங்க, கலைத்துறையில் இருக்கீங்க, மீடியாவில் இருக்கீங்க அப்படின்னா இப்பொழுது உங்களுக்கு வெற்றிகள் உங்கள் பக்கம் வருவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். அதாவது உங்கள் பேரில் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபணம் ஆகாமல் வழக்கு உங்களுக்கு சாதகமாக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால உங்க பேர்ல இருந்த அவமரியாதை விலகும் சூழ்நிலை ஏற்படும்.
மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு இந்த சுக்கிர பயிற்சி சாதகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் இந்த ஜூலை 26 டு ஆகஸ்ட் 20 இந்த காலகட்டத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 6 நாள் கம்மி, 30 நாளைக்கு 6 நாள், 24 நாள். இந்த 24 நாளில் உங்களுக்கு நற்பலன்கள் மேலும் 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 அதிகரித்து நடப்பதற்கு நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ வழிபாடு மட்டுமல்லாமல் உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயில், இந்த துலுக்கானத்தம்மன், இந்த மாதிரி எந்த அம்மனாக இருந்தாலும் சரி, துர்க்கை அம்மன், வெக்காளி அம்மன், இந்த மாதிரி எந்த அம்மன் கோயில் இருந்தாலும் சரி, அது உஷ்ண தெய்வமாக இருக்கணும், உக்ர தெய்வமாக இருக்கணும், அந்த தெய்வத்துக்கு வழிபட்டுட்டு வாங்க, உங்களுக்கு வெற்றிகள் தேடி வரும். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும்னு நம்ம நிறைய வருஷமாக சொல்லிட்டு இருக்கோம். ஆனாலுமே உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்காரு, ஆனாலும் இந்த கோச்சாரத்தில் சில கூடாத இடங்கள் 6, 7, 10 ஆகிய இடங்கள் இருந்தார்னா சில சிக்கல்கள் வரக்கூடிய வகையில் இருந்தாலும் நாம் சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாகவும் இந்த ஆகஸ்ட் மாத பரிகாரத்தையும் செய்து வருவதன் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு, ஏன்னா இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தேன்னா, ஜூலை 26 சுக்கிர பயிற்சி, ஜூலை 28 செவ்வாய் பயிற்சி, இந்த 2 பயிற்சிகளும் உங்களுடைய ஜாதகத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களிலோ அல்லது தொலைபேசி டைரக்ட் அப்பாயின்மெண்ட் தொலைபேசி மூலமாகவோ தொடர்பு கொண்டு நேரிலோ அல்லது வாட்ஸ்அப்பிலோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். அதற்கு கட்டணம் உண்டு. இந்த பலன்கள் உங்களுக்கு நற்பலன்களாக அமைந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.